வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2A எக்ஸாமை ஒரே நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் அப்கமிங் 2 ப்ரிலிம்ஸும் பாஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து குரூப் 1 மெயின்ஸ் எழுதணும் அண்ட் குரூப் 2 2A மெயின்ஸ் எழுதணும் அப்படின்ற கனவோட இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான பிசிஎம் கம்பைன்டு பேட்ச் நம்ம அகாடமியில ஏப்ரல் 6 வந்து அட்மிஷன் வந்து ஆல்ரெடி ஆன்கோயிங் போயிட்டு இருக்கு அண்ட் ஏப்ரல் 20 இருந்து அடுத்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட். ஸோ இதுல உங்களுக்கு நம்ம அகாடமில இருந்து உங்களுக்கு என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ண போறோம், என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு, ஒரே நேரத்தில் நான் எப்படி குரூப் 1 2A ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ரெடி ஆக முடியும், அதே மாதிரி ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி நான் மெயின்ஸ் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் நான் கவர் பண்ணுவேன், இந்த போஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் நான் எப்படி வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அண்ட் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி நான் ரெடி ஆவேன், எவ்வளவு டெஸ்ட் கொஸ்டின் வந்து பிராக்டிஸ் பண்ண போறீங்க அண்ட் டெஸ்ட் பிராக்டிஸ் மூலமா நீங்க எப்படி வந்து சப்ஜெக்ட் வந்து ரிவிஷன் பண்ண போறீங்க அண்ட் குரூப் 1 இன்டர்வியூ அப்படின்றது அதுக்கான ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு A to Z வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல நம்ம குரூப் 1 2A வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃப்ரெண்ட். சோ உங்களோட ப்ரிப்பரேஷன் அப்படின்ற மெத்தடும் வந்து பாத்தீங்கன்னா இது மூலமா ப்ராப்பரான உங்களுக்கு கிளியர் கட்டான ஒரு ஐடியா இருக்கும். இதுல ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்டடி பிளான் அப்படின்றதையும் நீங்க வந்து பார்க்க போறீங்க ஃப்ரெண்ட். சோ நம்ம அகாடமில பிசிஎம் குரூப் 1 2A கம்பைன்டு பேட்ச் அப்படின்றது ஏப்ரல் 6 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இதுல உங்களுக்கு ஹிஸ்டரியில வந்து ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல் இந்தியா பார்ட் நடந்துட்டு இருக்கு. அடுத்த பேட்ச் வந்து ஏப்ரல் 20 இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. சோ அதுல உங்களுக்கு மாடர்ன் இந்தியா அண்ட் INM இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்றது தொடங்கி நடைபெற உள்ளது. கணிக்கலாம். சோ நம்ம அகாடமில ஃபேக்கல்டி டீம் அண்ட் நம்மளுடைய குரூப் 1 2A டாப்பர்ஸ் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. சோ அவங்க தான் உங்களுக்கு மென்டாரிங் சப்போர்ட் வந்து பண்ண போறாங்க அண்ட் கிளாஸஸ் வந்து எடுக்க போறாங்க. கணிக்கலாம். சோ நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய அகாடமியோட புக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட். சோ நம்மளுடைய அகாடமி புக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப காம்ப்ரஹென்சிவா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஓரியன்டா நம்ம வந்து போட்டிருக்கோம். அந்த புக்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்போம். அந்த புக்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பைலிங்குலா ஒரே நேரத்தில் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கிளாஸ் வந்து பைலிங்குலா கிளாஸஸ் நடக்கும். நீங்க புக்ல அண்டர்லைன் பண்ணுவீங்க. ஃபேக்கல்டி ஆல்ரெடி உங்களுக்கு ஹைலைட் பண்ணி தான் கிளாஸ்க்கு எடுத்துட்டு வருவாங்க. சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்றது சோ அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ அதுதான் நீங்க திருப்பி என்ன பண்ண போறீங்க, ரிவிஷன் பண்ண போறீங்க. அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க நோட்ஸ் மேக்கிங் பண்ணுவீங்க. அதுலயும் டெய்லி டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்றது இருக்கும், வீக்லி டெஸ்ட் பிராக்டிஸ் இருக்கும் மெயின்ஸ்க்கு பிஃபோர் பிரிலிம்ஸ்க்கு முன்னாடி. அந்த பிரிலிம்ஸ் ஆப்வியஸ்லி உங்களுக்கான டெய்லி டெஸ்ட் பிராக்டிஸ் ஒவ்வொரு டாபிக் முடிஞ்ச உடனே நீங்க டெஸ்ட் எழுதி பாப்பீங்க வந்து. அது இல்லாம டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது செப்பரேட்டா பிரிலிம்ஸ்க்கு தனியாகவும் அண்ட் மெயின்ஸ்க்கு தனியாகவும் இருக்கும். அது என்னென்ன அப்படின்றது பார்ப்போம் வந்து. சோ நம்மளுடைய புக்ஸ்ல இருந்து ஆல்ரெடி வந்து ஃப்ரெண்ட் லாஸ்ட் நடந்த குரூப் 1 எக்ஸாமினேஷன்ல பிரிலிம்ஸ்ல 200க்கு 171 क्वेश्चंस வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. புக்ஸ் கிளாஸ் டெஸ்ட் பார்க்கலாம், மூணுமே கம்பைன் பண்ணும்போது. அதே மாதிரி நமக்கு குரூப் 2 2A அப்படின்னு எடுத்துக்கும் போது லாங்குவேஜ் தனியாகவும் அண்ட் ஜிஎஸ் தனியாகவும் क्वेश्चन ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க கண்டிப்பா குரூப் 2 2A மெயின்ஸ் எழுதுறதுக்கு போதுமான அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. சோ அப்ப நம்ம கிளாஸ் பேஸ்டு நம்ம புக்கை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்றோம். சோ அதை கவர் பண்ணிட்டு டெய்லி டெஸ்ட் அது மட்டும் இல்லாம டெஸ்ட் சீரிஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதும், டெஃபினட்டா நீங்க பிரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். சோ லாஸ்ட் நடந்த 2025 குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு பார்க்கும் எவ்வளவு மார்க்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பேப்பர் 2 அதாவது ஜெனரல் ஸ்டடிஸ் 1 சொல்லுவோம். சோ அதுல வந்து 250க்கு 150 டைரக்டா அப்படி நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க அந்த ஸ்பாட்ல போயிட்டு क्वेश्चंस எப்படி ஆன்சர் பண்றது, வந்து ஜெனரலா இருக்கிறது அப்படிங்கும் போது அந்த क्वेश्चंस எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்றதுக்கான உங்களுக்கான கிளாஸ், அது மட்டும் இல்லாம டெஸ்ட், அதுல ஆன்சர் கீ அண்ட் நம்ம 1-to-1 மென்டாரிங் சப்போர்ட் அப்படின்றது மூலமா நீங்க 250 மார்க்ஸ் பெட்டர் ஆன்சர் பண்ணலாம். சோ டைரக்டா ரிஃப்ளெக்ட் ஆனதுன்னா அந்த 150ன்றது 100% நீங்க மார்க்ஸ் ஸ்கோர் பண்ற அளவுக்கு நீங்க அதுல இருந்து எழுத முடியும். அண்ட் பேப்பர் 4 அப்படின்னு பார்க்கும்போது ஜெனரல் ஸ்டடிஸ் 3ல 250ல 225 மார்க்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படிங்க. சோ அப்ப நம்ம படிக்கிற மெட்டீரியல் இருந்து மேக்ஸிமம் क्वेश्चन வந்தா நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். சோ அதை என்ஷூர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டே நம்ம பண்ணிடுறோம் அப்படிங்க. சோ அப்ப ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குரூப் 1 2A எக்ஸாம் என்னுடைய ப்ரிப்பரேஷன் பிளானா இருக்கு. என்னுடைய டார்கெட் வந்து குரூப் 1 ஆனா பேக்கப் பிளானா நான் வந்து குரூப் 2 2A வச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இதுல உங்களுக்கு புக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிரிலிம்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா ஃப்ரெண்ட் வந்து GS 6 புக்கும் அந்த லாங்குவேஜ் ஒரு புக் அப்படின்றது வந்து கொடுத்துருவோம். சோ இந்த GS அப்படின்றது வந்து குரூப் 1 பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் அண்ட் குரூப் 2 2A பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் காமனானதா அப்படிங்கிறோம். குரூப் 2 2A தான் உங்களுக்கு லாங்குவேஜ் இருக்கும், அதுல நீங்க இங்கிலீஷ் ஆர் தமிழ் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறோம். சோ அடுத்து குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எடுக்கும் பார்க்கும்போது சோ அதுல வந்து மொத்தம் 9 யூனிட் இருக்கு ஃப்ரெண்ட். இதுக்கு 10 புக் நம்ம போட்டிருக்கோம். சோ மாடர்ன் ஹிஸ்டரி மட்டும் 2 பார்ட்டா பிரிச்சு இருக்கும், மத்ததெல்லாம் ஒரு புக்கா உங்களுக்கு இருக்கும். சோ இந்த 10 புக்ல இருந்தா உங்களுக்கு மெயின்ஸ்க்கான கிளாஸ் வந்து இருக்கும். சோ அதுவும் பைலிங்குவல் கிளாஸா இருக்கும். கிளாஸ் முடிஞ்சா நோட்ஸ் எடுப்பீங்க, அதுல இருந்து ஒரு டெய்லி டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுவீங்க அந்த வீக்லி டெஸ்ட் அப்படின்றது பிராக்டிஸ் வந்து இங்க இருக்கும். அதே மாதிரி குரூப் 2 2A மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் 7 சப்ஜெக்ட் இருக்கு ஃப்ரெண்ட். சோ அந்த 7 சப்ஜெக்ட்டுக்கு கம்பைண்டா குரூப் 2 2A ரெண்டு சேர்ந்த மாதிரி நம்ம ஒரே புக்கா போட்டுருக்கோம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 புக் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சோ அப்ப நம்ம அகாடமி சைடு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறது வந்து பிரிலிம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7 புக்ஸும் அண்ட் மெயின்ஸ் அப்படி குரூப் 1 மெயின்ஸ் 10 புக்கும் அந்த குரூப் 2 2A வந்து பாத்தீங்கன்னா 7 புக் அப்படி சொல்லிட்டு டோட்டலா ஒரு 24 புக்ஸ் அப்படின்றது உங்க கையில இருக்கும் அப்படிங்கிறோம். இது மட்டும் இல்லாம
தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி மெயின்ஸ்க்கு வந்து இருக்கும் ஃப்ரெண்ட். சோ அதுக்கான புக்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும் அப்படின்னு. சோ இப்போ டோட்டலா பார்க்கும்போது நம்ம 25+ புக்ஸ் அப்படின்றது இந்த கம்பைன்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு. சோ நம்ம அகாடமி பொறுத்தவரைக்கும் அகாடமி ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா, ஒன் டே அப்படின்னு எடுத்துக்கும் போது பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்னிங் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது 9:30 to 10:30 AM வந்து மேக்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக பண்ணுது. அப்ப செஷன் 1 வந்து 9:30 ஸ்டார்ட் ஆகும். ஒரு மணி நேரம் தினமும் மண்டே டு ஃப்ரைடே வந்து உங்களுக்கான ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படின்ற கிளாஸ் வந்து இருக்கும் அப்படின்னு. சோ அதுக்கு அடுத்து 11 to 1:30 உங்களுக்கான ஜெனரல் ஸ்டடீஸ் பிரிலிம்ஸ் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு. அதுக்கு அடுத்து ஈவினிங் வந்து 5 to 6 PM உங்களுக்கான லாங்குவேஜ் செஷன் இருக்கும் அப்படின்னு. சோ அப்ப பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜரா இந்த 3. இது மட்டும் இல்லாம ஈவினிங் 6 PM வந்து லைவ்ல உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வந்து இருக்கு அப்படின்னு. சோ அப்ப ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கும் போது மார்னிங் 9:30 ஆரம்பிப்பீங்க, ஈவினிங் 6:30 PM வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படின்னு. சோ இது வந்து ரெகுலர் பேட்சா மண்டே டு ஃப்ரைடே வந்து உங்களுக்கான கிளாஸஸ் ரெகுலரா இருக்கும். இதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு போக்கர் பண்ணுது. சோ அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சோடனே உங்களுக்கான டெய்லி டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்றத நம்ம இமீடியட்டா கண்டக்ட் பண்ணுவோம். சோ அடுத்த நாளே உங்களுக்கு இருக்கும் நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாம வீக்லி டெஸ்ட் அப்படின்றது வந்து நம்ம டெஸ்ட் சீரிஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம். சோ அது என்டையரா உங்களுக்கு அப்கமிங் வந்து குரூப் 1 எக்ஸாமினேஷன் ஒரு 5 மாசம் அப்படின்னு பாக்குறோம். சோ இந்த 5 மாசத்துக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து இருக்கும். அந்த குரூப் 2 ஏனா 6 மாசம் இருக்கு. 6 மாசத்துக்கான வீக்லி டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுவீங்க. சோ அது வந்து சாட்டர்டே சண்டே தான் உங்களுக்கு அந்த டெஸ்ட் பிராக்டிஸ் வந்து இருக்கும் அடிச்சு போக்கர் பண்ணுது. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம மோட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே நேரத்துல ஹைபிரிடா, அதாவது ஆன்லைன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் ஆஃப்லைன்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆஃப்லைன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உடனே நான் இன்னைக்கு வர முடியாது, நேரா ஆன்லைன்ல அட்டன் பண்றேன், தாராளமா அட்டன் பண்ணலாம். அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கான ரெக்கார்டட் செஷன் அப்படின்றது வித்தின் half an hourல உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க. அதை நீங்க 24/7 ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு. சோ அந்த கிளாஸ்ல என்ன ஃபேக்கல்டி எல்லாம் அடிஷனலா எழுதுறாங்களோ அண்டர்லைன் பண்றாங்களோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேக்கல்டி ஹைலைட் பண்ணி தான் உங்களுக்கு எடுத்துட்டு வருவாங்க. கீ பாயிண்ட்ஸ் புக் பேஸ்டு கிளாஸ் தான், உங்க புக்ல என்ன இருக்கோ அதுதான் இங்க போர்ட்ல இருக்கும். அதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத ஹைலைட் பண்ணிருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் கீவேர்ட் என்ன அண்டர்லைன் பண்ணிருப்பாங்க. சோ அதை நீங்க வந்து PDF டவுன்லோட் பண்ணி அதை பார்த்து கூட நீங்க என்ன பண்ணலாம், புக்ல அண்டர்லைன் அண்ட் ஹைலைட் வந்து பண்ணலாம் படிச்சு போக்கர் பண்ணுது. சோ டோட்டலா நம்ம இந்த கம்பைன்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம குரூப் 1 2 to A பிரிலிம்ஸ் 2 பிரிலிம்ஸும் அண்ட் குரூப் 1 2 to A 3 மெயின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா இந்த 5 எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனுக்கு 500 hours உங்களுக்கான கிளாஸஸ் வந்து இருக்கும். 200+ டெஸ்ட் பிராக்டிஸ் வந்து பண்ணுவீங்க. அந்த புக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பிரிலிம்ஸ்ல மட்டுமே 7 புக்ஸ் அப்படின்னு பாக்குறோம். அதுல எக்ஸ்க்ளூசிவா கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் அப்படின்றது நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஃப்ரெண்ட். சோ இது ஒன்லி பிரிலிம்ஸ்க்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க குரூப் 1 2 to A பிரிலிம்ஸ்க்கு மட்டும் 500+ hours கிளாஸும் 200+ டெஸ்ட் நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க. இது இல்லாம செப்பரேட்டா உங்களுக்கான மெயின்ஸ் கிளாஸஸ் வந்து இருக்கு. அந்த மெயின்ஸ்ல டெஸ்ட் பிராக்டிஸ் வந்து இருக்கு அப்படி சொல்லி பாக்குறோம் ஃப்ரெண்ட். இப்போ நம்ம கிளாஸ் பிரிலிம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் கிளாஸஸ் இருக்கும் அப்படின்னா 304 கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட். இதுல உங்களுக்கு 6 ஜெனரல் ஸ்டடீஸ் சப்ஜெக்ட்ஸ் யூனிட் 1ல இருந்து யூனிட் 6 கவர் ஆகும். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி மேக்ஸ் உங்களுக்கு கவர் ஆகும். அந்த லாங்குவேஜ் ஜெனரல் இங்கிலீஷ் அஜெண்டா நம்ம சூஸ் பண்ணி அதுவும் இதுல கவர் ஆயிடும் சொல்லிக்கிறோம். சோ மொத்தம் 304 கிளாஸ் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க அட்டெண்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் மந்தோட ஷெட்யூல் அப்படிங்கிறது இருக்கு. ஆல்ரெடி நம்ம ஏப்ரல் 6க்கான பேட்ச் வந்து அட்மிஷன்ஸ் வந்து ஓபன்ல தான் இருக்கு. இந்த வீக்கோட அது வந்து க்ளோஸ் ஆயிடும். அடுத்து ஏப்ரல் 20க்கான அட்மிஷன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பேட்ச் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. 2 பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு போக்கர் பண்ணுது. சோ இப்போ ஏப்ரல் மாசம் நம்ம கிளாஸ் ஷெட்யூல் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்ப்போம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 3 வந்து ஹிஸ்டரிக்கான கிளாஸஸ் வந்து நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஏன்சியன்ட் இந்தியா மிடிவல் இந்தியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல கவர் ஆக போகுது. அண்ட் மாடர்ன் இந்தியா INM இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து கவர் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் வீக்கான ஷெட்யூல் அப்படின்னு எடுத்துக்கும் போது மார்னிங் வந்து 9:30 to 10:30 உங்களுக்கான மேக்ஸ் கிளாஸ் ஃப்ரெண்ட் வந்து அடுத்து 11 to 1:30 வந்து உங்களுக்கான GS பிலிம்ஸ் கிளாஸ் இருக்கும். சோ அதுக்கப்புறம் ஈவினிங் 5 to 6 PM வந்து உங்களுக்கான லாங்குவேஜ் கிளாஸ் வந்து இருக்கும் அப்படின்னு. அதுல பொது தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணீங்க. ஈவினிங் 6 to 6:30 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ல என்ன வந்திருக்கு. எக்ஸாம்பிள் வந்து தினமணி நியூஸ் பேப்பர், இந்து நியூஸ் பேப்பர், இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு தமிழ் இந்துன்னு சொல்லிட்டு அந்த PIB அண்ட் தமிழ் அரசு சொல்லிட்டு மேக்ஸ் இது எல்லாமே கம்பைல் பண்ணி மொத்தமா ஒரே இடத்துல உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது இருக்கும். ரெகுலரா நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் ஃபாலோ பண்ணாவே போதும். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், கரண்ட் அஃபேர்ஸ் சூப்பரா தயார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. இதுதான் 1 வீக்குக்கான ஷெட்யூல்ல மண்டே டு ஃப்ரைடே வந்து ஃப்ரெண்ட். அடுத்து சாட்டர்டே வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்து நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருவோம். அதை பேஸ் பண்ணி நீங்க வீக்லி டெஸ்ட் பிராக்டிஸ் வந்து பண்ணுவீங்க. சோ அது வந்து டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 o'clock வந்து 10 to 1 o'clock இருக்கும். அடுத்து 2 PM to 5 PM இருக்கும். இதை பொறுத்தவரையும் ஆன்லைன் அப்படின்றதுனால டெஸ்ட் ஓப்பன் ஆயிடும். நீங்க டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 3 hours வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் PDF டவுன்லோட் பண்ணிப்பீங்க. டவுன்லோட் பண்ணி நீங்க அந்த PDF பேஸ் பண்ணி நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் OMRலயும் பிராக்டிஸ் பண்ணலாம்.
ஆஃப்லைன்ல நேரா வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம அகாடமிலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் வந்து பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குற ஃப்ரெண்ட். அந்த சண்டே அப்படின்றது வந்து நம்ம டாப்பர்ஸ் டாக்ஸ் அப்படின்றத வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ எவ்ரி சண்டே அட் 11 AM வந்து குரூப் 1 டாப்பர்ஸ் உங்களோட இன்டராக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கான ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு. இது மட்டும் இல்லாம 1-to-1 மென்டார் அப்படின்றத நம்ம வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ எவ்ரி வீக் வந்து மென்டார் உங்ககிட்ட ரெகுலரா பேசுவாங்க. சோ அது மூலமா நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க, எப்படி படிச்சிட்டு இருக்கீங்க, எப்படி டெஸ்ட் போடுறீங்க, எவ்வளவு மார்க் வருது, எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், உங்களுக்கு படிக்கிறது ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க ப்ராப்பரா உங்களை கைட் பண்ணுவாங்க. அந்த கிளாஸ்லயும் வந்து ஃபேக்கல்டிஸ் இன்க்ளூடிங் நான் வந்து உங்களை ப்ராப்பரா கைட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க. சோ அப்போ ஒரு வாரம் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து மண்டே டு ஃப்ரைடே கிளாஸ், சாட்டர்டே டெஸ்ட் அண்ட் சண்டே வந்து டாப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். சோ மென்டார் செஷன் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணுவீங்க அப்படி பார்க்கலாம். இது செகண்ட் வீக்கான ஷெட்யூல் ஃப்ரெண்ட் வந்து. சோ இந்த ஷெட்யூல் பொறுத்தவரை நம்ம டோட்டலா இப்ப நம்ம கொடுத்திருக்கிறதுல வந்து 4 வாரத்துக்கான ஷெட்யூல் உங்களுக்கு கொடுத்தாச்சு. எக்ஸாக்டா சொன்னா ஏப்ரல் மாசத்துக்கான ஷெட்யூல் கொடுத்தாச்சு. அடுத்து மே மாசத்துக்கு இதே மாதிரி டீடைலா உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சாரி, நம்ம ஹிஸ்டரி அப்படின்றத வந்து ஏப்ரல் மாசம் கவர் பண்ணிட்டோம். அப்கமிங் மந்த்ல நம்ம எப்படி பிரிலிம்ஸ் சிலபஸை கவர் பண்ண போறோம், எக்ஸாம்ல வந்து குரூப் 1 பிரிலிம்ஸ் அண்ட் குரூப் 2 பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு எப்படி கவர் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சோ அடுத்து மே மாசம் நீங்க வந்து கவர் பண்ண போற சப்ஜெக்ட் என்ன உங்களுக்கு நாங்க நடத்த போறது, நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ண போறது அப்படின்னா ஜெனரல் சயின்ஸ் அப்படின்னு பார்க்கிறோம். மே 4 ஆரம்பிச்சு மே 29 கம்ப்ளீட் ஆயிடும் அப்படின்னு. இது வந்து குரூப் 1 ஸ்டூடெண்ட் அண்ட் குரூப் 2 ஸ்டூடெண்ட் ரெண்டு பேருக்கும் சிலபஸ் காமன் தான். நமக்கு பிரிலிம்ஸ் பொறுத்தவரை ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி தான் அட்டெண்ட் பண்ணுவீங்க. அண்ட் ஜியோகிராஃபி வந்து ஜூன் மாசம் கவர் ஆயிடும் அப்படி பார்க்கலாம். ஜூன் 1 ல இருந்து ஜூன் 26 அப்படின்னு. சோ பேரலா குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 5 மாசம் இருக்கிறதுனால நம்ம 6 சப்ஜெக்ட் கவர் பண்றதுனால நீங்க அந்த ஜூன் மாசமே யூனிட் 6 வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டட் கிளாஸா பார்த்து நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க. குரூப் 2 எழுத போறீங்க அப்படின்னும் போது நீங்க லைவ்ல அந்த யூனிட் 6 வந்து ஆகஸ்ட் 24 இருந்து செப்டம்பர் 28 அட்டெண்ட் பண்ணி நீங்க லைவ்லயும் கம்ப்ளீட் பண்ணலாம். பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக நம்ம முன்னாடியே ரெக்கார்ட் கிளாஸ் உங்களுக்கு கொடுத்து அந்த ஜியோகிராஃபி வந்து லைவ் செஷன் வந்து மார்னிங் அட்டெண்ட் பண்ணுவீங்க 11 to 1 அண்ட் ஈவினிங் வந்து 6 to 8 வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட். அண்ட் இந்தியன் பாலிட்டி, எக்கனாமி அண்ட் ஹிஸ்டரி, அந்த இந்தியன் பாலிட்டி அண்ட் எக்கனாமி அப்படின்னு அடுத்தடுத்து வரக்கூடியது. ஜியோகிராஃபிக்கு அடுத்து இது வந்து ஜூன் 29 ல இருந்து ஜூலை 24, அதே மாதிரி எக்கனாமி வந்து ஜூலை 20 ல இருந்து ஆகஸ்ட் 21 கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. சோ குரூப் 1 எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு 6 யூனிட் கம்ப்ளீட் ஆயிடும் நினைக்கிறோம். சோ யூனிட் 1, 2 அண்ட் 3 வந்து நம்ம ஆல்ரெடி ஹிஸ்டரி வந்து மேல பார்த்தாச்சு. 4, 5, 6 வந்து ரெக்கார்டா. சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 யூனிட் அப்படின்றது உங்களுக்கு பிஃபோர் குரூப் 1 எக்ஸாம் முன்னாடி இந்த 5 மாசத்துல உங்களுக்கு ப்ராப்பரா கவர் ஆயிடும் அப்படிங்கிறோம். சோ அந்த குரூப் 2 எக்ஸாமுக்காக உங்களுக்கான ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொது தமிழ் பொது ஆங்கிலம் அப்படின்னா மே 4 ல இருந்து ஆரம்பிச்சு ஜூலை 10 வரையும் வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஒரு சைக்கிள் வந்து ஃபாலோ அப் ஆகும் அப்படிங்கிறோம். ஏற்கனவே நம்ம மார்ச்ல ஆரம்பிச்சது மே மாசம் வந்து முடிய போது, திருப்பி செகண்ட் சைக்கிள் அப்படின்றது லாங்குவேஜ் வந்து மே 4 ல இருந்து ஆரம்பிச்சு ஜூலை 10 கம்ப்ளீட் ஆகும். இது வந்து 5 PM to 6 PM வந்து லைவ் கிளாஸ் வந்து இருக்கு. சோ மேக்ஸும் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணது வந்து மே மாசம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அகைன் மேல ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 21 வரையும் வந்து அடுத்த சைக்கிள் மேக்ஸ் வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகி போகும் அப்படின்னு பார்க்குற ஃப்ரெண்ட். இதுதான் வந்து நம்ம பிரிலிம்ஸ் வந்து கவர் பண்றதுக்கான டீடைல்டு ஷெட்யூல் அப்படின்னு பார்க்குற ஃப்ரெண்ட். இது மட்டும் இல்லாம டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது வந்து குரூப் 1க்கு நீங்க எவ்வளவு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்னா 97 டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ண போறீங்க. இல்ல டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், அனலிட்டிகல் டெஸ்ட் பிராக்டிஸ், கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், அந்த ஃபுல் மார்க் டெஸ்ட்னு சொல்லிட்டு 97 டெஸ்ட் இருக்கும். இதுல 7600 क्वेश्चन வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க. குரூப் 1 அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் மேத்ஸ் தான் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறோம். அது குரூப் 2A அப்படின்னு பார்க்கும்போது 119 டெஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ண போறீங்க. இதுல 7800 பிளஸ் क्वेश्चन வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க. இதுல ஜெனரல் ஸ்டடீஸ், மேத்ஸ் அண்ட் லாங்குவேஜ் இருக்கும். லாங்குவேஜ் வந்து ஜெனரல் தமிழ், ஜெனரல் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறோம். இது இந்த நம்ம கம்பைன்ட் பேட்ச்ல நம்ம கிளாஸ் பேஸ் பண்ணி டெய்லி டெஸ்ட், அது இல்லாம வீக்லி டெஸ்டா வந்து உங்களுக்கு இது இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கறது. அடுத்து நமக்கு குரூப் 1 to 2A வந்து கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ஷெட்யூல் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃப்ரெண்ட், சோ மெயின்ஸ்க்கான கிளாஸஸ் எப்படி நம்ம கொண்டு போவோம் அப்படின்னா வந்து அது ஆஃப்டர்நூன் செஷனா வந்து இருக்கும். எப்படி 4 to 9:30 to 10:30 மேக்ஸ், அடுத்து 11 to 1:30 வந்து உங்களுக்கான GS prelims இருக்கும். அடுத்து 2 o'clock வந்து உங்களுக்கான மெயின்ஸ்க்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். சோ 2 to 4 PM அப்படின்றது குரூப் 1 மெயின்ஸ்க்கான கிளாஸ் மண்டே டு ஃப்ரைடே இருக்கும். பேரலலா உங்களுக்கு குரூப் 2A க்கான மெயின்ஸ் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே வந்து இருக்கும் அப்படின்னு. சோ அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரை ரெண்டுத்துல ஏதாவது ஒரு செஷனை நீங்க அட்டெண்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு. சோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்து கம்பைன்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஜெனரலா நம்ம ப்ரிப்பேர் பண்றது என்னன்னா, நீங்க குரூப் 1 மெயின்ஸ் கவர் பண்ணீங்க அப்படின்னாவே குரூப் 2 மெயின்ஸ் அதுல இன்க்ளூட் ஆயிடும் அப்படின்னு. சோ இதுலயும் 10 மார்க் தான், அங்கேயும் 10 மார்க் தான், இங்கேயும் 15, அங்கேயும் 15 தான். இங்க நீங்க 750 மார்க்ஸ் கவர் பண்ணுவீங்க. குரூப் 2 மெயின்ஸ்ல உங்களுக்கு 300 மார்க்ஸ் இருக்கும் அப்படின்னு. சோ அப்ப நம்ம மேக்ஸிமம் வந்து சிலபஸ் கவர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் டீடைலா இருக்கு குரூப் 1. அதனால இதை கவர் பண்ணீங்கன்னாவே குரூப் 2 மெயின்ஸ் கவர் ஆயிடும்.
அப்ப குரூப் 2 மெயின்ஸ்க்கு குரூப் 2A நான் எப்ப தயாராகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா குரூப் 2A வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கு, MCQ பேட்டர்ன்ல இருக்கு, ABCD ஆப்ஷன்ல இருக்கு. நம்ம பிரிலிம்ஸ் படிக்கிறதே அதுல பிராக்டிஸ் பண்றதே வந்து நம்ம குரூப் 2Aக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம குரூப் மெயின்ஸ்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2A நமக்கு கவர் ஆகும். தமிழ்நாடு ஓரியன்டான கொஸ்டின்ஸ் இருக்கும், அதையும் நம்ம போஸ்ட் பிரிலிம்ஸ்க்கு அப்புறமும் கவர் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம டீடைலா ஷெட்யூல் என்ன அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். சோ இப்ப மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆஃப்டர்நூன் தான் 2 to 4 வந்து பண்ணுவீங்க. அதுலயும் உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே வந்து டெய்லி டெஸ்ட் வந்து இருக்கு அப்படிங்கிறோம். சண்டே நைட் வந்து 9 மணிக்கு உங்களுக்கு டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்றது இருக்கும் அப்படிங்கிறோம். சோ இது வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் எழுதுறதுக்கான டைமா இருக்கும். ஸோ சாட்டர்டே மோஸ்ட்லி வந்து நீங்க மெயின்ஸ்க்கான டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது குரூப் 1 ஆர் குரூப் 2 ஆர் 2A வந்து டெஸ்ட் பிராக்டிஸ் வந்து பண்ணுவீங்க. இதுல குரூப் 1 குரூப் 2 வந்து டெஸ்கிரிப்டிவா வந்து டெஸ்ட் எழுதி பாப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறேன். அந்த மாதிரி நம்ம என்ன நடத்தணுமோ ஸோ அதை அப்படியே நீங்க சாட்டர்டே எழுதிங்க. சண்டே வந்து டாப் ஸ்டாக்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு. இது நம்ம சாட்டர்டே சண்டே 48 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க வீக்லி டெஸ்ட் எப்பனாலும் எழுதலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவோம், எழுதி நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை குரூப் 1 டாப்பர் குரூப் 2 டாப்பர் எவாலுவேட் பண்ணி உங்களுக்கான ஃபீட்பேக் அப்படின்றது கொடுப்பாங்க டெஸ்கிரிப்டிவா எழுதுற டெஸ்ட்டுக்கு. அண்ட் அப்ஜெக்டிவா குரூப் 2 மெயின்ஸ் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்க டெஸ்ட் போட்டோடனே உங்களுக்கான ஆன்சர் கீயும் உங்களுக்கான மார்க் அப்படின்றது உடனே டிஸ்பிளே ஆயிடும். இதனுடைய கிளாஸஸும் ஹைபிரிட் மாடல்ல தான், ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுமே ஒரே நேரத்தில் இருக்கும். ஸோ லைவா நீங்க வந்து வாய்ஸ்ல நீங்க கேள்வி கேட்கலாம், மைக் ஆன் பண்ணி உங்களுக்கான ரிப்ளை அப்படின்றது ஃபேக்கல்டி உடனே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறது. ஸோ அதே மாதிரி ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்லைனுக்கும் ஷிஃப்ட் ஆகலாம், ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் கூட கன்வெர்ட் ஆகலாம். அண்ட் ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் முடிஞ்ச ஆஃப் அன் ஹவர்ல உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க, நீங்க 24/7 ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதுல உங்களுக்கான கிளாஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேலே வந்து 1200 ஹவர்ஸ் பிளஸ் கிளாஸஸ் அப்படின்றது நீங்க அட்டன் பண்ண போறீங்க. அந்த 230 டெஸ்ட்ஸ் வந்து இருக்க போது. புக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 19 புக்ஸ் பிளஸ் எக்ஸ்க்ளூசிவ் கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் அப்படின்றது இதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கறது. சோ அது மட்டும் இல்லாம நமக்கு குரூப் 1 மெயின்ஸ்க்கான 1 மந்த்துக்கான ப்ராப்பர் ஷெட்யூல், அதே மாதிரி குரூப் 2 மெயின்ஸ்க்கான 1 மந்த்துக்கான ப்ராப்பர் ஷெட்யூல் கொடுத்துட்டோம். சோ எந்தெந்த டேல என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. சோ நம்ம ஏப்ரல் மாசம் நீங்க ஜாயின் பண்ணக்கூடியது வந்து உங்களுக்கு மேல இருந்து தான் என்ன ஆகும்னா மெயின்ஸ்க்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் 1 மந்த் வந்து நீங்க பிரிலிம்ஸ்க்கான கிளாஸஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. சோ அப்பதான் படிக்க ஆரம்பிப்பீங்க. அதனால உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா வந்து நீங்க அதை செட்டில் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன். அதே மாதிரி பிரிலிம்ஸ்ல நீங்க ஹிஸ்டரி நீங்க கவர் பண்றதுனால அகைன் அதே ஹிஸ்டரி வந்து அடுத்த மாசம் படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், நோட்ஸ் மேக்கிங்கும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஒரு மெத்தட்ல தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். சோ அப்ப மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கான கிளாஸ் இருக்க போகுது அப்படின்னு. சோ அந்த சாட்டர்டே வந்து உங்களுக்கான டெஸ்ட் இருக்க போகுது. அந்த சண்டே அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டாப்பர்ஸ் வந்து மென்டாரிங் செஷன் வந்து உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கறது. சோ அதே மாதிரி மெயின்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நம்ம ஜனவரில இருந்து ஆரம்பிச்சு பார்த்தா போதும் அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப நம்ம எவ்ரி சண்டே உங்களுக்கான மெயின்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும். ரெகுலரா நீங்க அதை ஃபாலோ பண்ணி அதை படிக்கிறது ரிவிஷன் பண்றதுன்னு சண்டே வந்து நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் பண்ணி கொண்டு போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் வீக் இதுதான் ஷெட்யூல், மே ஃபர்ஸ்ட் வீக். செகண்ட் வீக்கும் இந்த மாதிரி டீடைலா உங்களுக்கான ஷெட்யூல் இருக்கும். இதை பேஸ் பண்ணி நீங்க புக் எடுத்துட்டு வச்சு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவீங்க. அந்த டெஸ்ட் டெய்லி டெஸ்ட் அண்ட் வீக்லி டெஸ்ட் வந்து எழுதி நீங்க ஆப்ல அப்லோட் பண்ணுவீங்க. சோ உங்களுக்கான கரெக்ஷன் பண்ணி ஃபீட்பேக் அப்படின்றது அதிலே கொடுத்துருவாங்க. வீக்லி டெஸ்ட் பேப்பருக்கு 1-to-1 வந்து ஃபீட்பேக் அப்படின்ற செஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க பண்ணுது. சோ இப்படிதான் உங்களுக்கு கொண்டு போறோம். சோ 4 வீக்ஸ்க்கான ஷெட்யூல். இதே மாதிரி ஜூன் மாசம் ஜூலை மாசம் உங்களுக்கான மெயின்ஸ்க்கான கிளாஸ் ஷெட்யூல் அப்படின்றது இதிலே போட்டு கொடுத்துருவாங்க. நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட். சோ மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் எப்படி நமக்கு கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட், சோ குரூப் 1 மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இங்க நம்ம மே மாசம் வந்து மே 4ல இருந்து மே 29 மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா இந்தியன் கல்ச்சர் கவர் ஆகும். வந்து ஜூன்ல உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும், ஜூலைல உங்களுக்கான ஜியோகிராஃபியும், ஆகஸ்ட்ல உங்களுக்கான பாலிட்டி அப்படின்றது கம்ப்ளீட் ஆகும் ஃப்ரெண்ட். சோ இது வந்து 2 to 4 PM வந்து நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவீங்க, இங்க கம்ப்ளீட் ஆயிடும். வந்து அண்ட் போஸ்ட் பிரிலிம்ஸ்க்கு அப்புறமா அதாவது செப்டம்பர் 6 நீங்க பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் முடிச்ச உடனே உங்களுக்கான மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் திருப்பி அகைன் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படிங்கிறோம். சோ அதுல உங்களுக்கு பேப்பர் 2ல இருக்கிற மாடர்ன் ஹிஸ்டரி, சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் அப்படின்றது வந்து செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சு அக்டோபர் 30ல கம்ப்ளீட் ஆயிடும் அப்படிங்கிறோம். சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 2 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இந்தியன் பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தமிழ் சொசைட்டி அப்படின்னு நவம்பர் டு டிசம்பர் 11ல கம்ப்ளீட் ஆயிடும் ஃப்ரெண்ட். சோ அதுக்கு அடுத்து உங்களுக்கான பேப்பர் 4 அப்படின்னு எடுத்துனா ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட் அண்ட் எக்கானமி அப்படின்றது டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆகி ஜனவரி 22ல கம்ப்ளீட் ஆயிடும். இது வந்து 2027ல கம்ப்ளீட் ஆயிடும். சோ நமக்கான மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்றது ஜனவரி எண்ட்ல தான் இருக்க போகுது அப்படின்னு பாக்குறோம். சோ அதை பேஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். பட் நம்ம இங்க போட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு செப்டம்பர் 14 இருந்து ஆரம்பிச்சு ஜனவரி 22 அப்படின்னு போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 4.5 மாசம் போட்டிருக்கோம். ஈவன் நம்ம அதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு பாக்குறோம். ஃபுல் ஃபோக்கஸ் தான் இதுக்கான கிளாஸஸ் அகைன் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு பாக்குறோம். இது குரூப் 1 மெயின்ஸ். அதே குரூப் 2 2A மெயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது பிஃபோர் பிரிலிம்ஸ்க்கு முன்னாடி நம்ம
எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் நீங்க கவர் பண்ண போறது மே மாசம் வந்து மாடர்ன் ஹிஸ்டரியும் அண்ட் தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சரல் ஹெரிடேஜ் மே ஜூன்ல கவர் ஆகும் உங்களுக்கு. சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ஜூலைலயும் அண்ட் ஜியோகிராஃபி என்விரான்மெண்ட் வந்து ஆகஸ்ட்லயும் அண்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாலிட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல உங்களுக்கு கவர் ஆகும் வடிமுகர். அதே நீங்க அக்டோபர் மாசம் 25ஆம் தேதி எக்ஸாம் எழுதுன உடனே அதுக்கப்புறமா நவம்பர் மாசம் வந்து உங்களுக்கான மாடர்ன் ஹிஸ்டரி தமிழ் சொசைட்டி சோசியல் மொத்தமா அந்த 3 சப்ஜெக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மந்த் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். அதே மாதிரி உங்களுக்கான டிசம்பர் மந்த்ல உங்களுக்கான கிளாஸஸ் வந்து சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாலிட்டி அப்படின்றது இந்த 2 சப்ஜெக்டும் டிசம்பர் மாசமும் அண்ட் ஜனவரியில உங்களுக்கான ஜியோகிராஃபி இந்தியன் எக்கானமி அப்படின்றது கவர் ஆயிடும் ஃப்ரெண்ட். சோ திருப்பி அகைன் உங்களுக்கான கிளாஸஸ் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து கிராஸ் கோர்ஸா உங்களுக்கு என்டையரா வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் கவர் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கறது. அண்ட் குரூப் 1 மெயின்ஸ் அண்ட் குரூப் 2 மெயின்ஸ் அண்ட் குரூப் 2 மெயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சோ அதுக்கான டெஸ்ட் பிராக்டிஸ் நம்ம அகாடமி நீங்க எப்படி பண்ண போறீங்க அப்படின்னா வந்து குரூப் 1 மெயின்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 101+ டெஸ்ட் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க ஃப்ரெண்ட். அதே குரூப் 2 மெயின்ஸ் அப்படின்னா 60 டெஸ்ட்டும் குரூப் 2 மெயின்ஸும் 60 டெஸ்ட் அப்படின்றது பிராக்டிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. சோ இந்த குரூப் 1 மெயின்ஸ்க்கான பிராக்டிஸ் அப்படின்றது நீங்க கிளாஸோட சேர்ந்த மாதிரி தான் பிராக்டிஸ் பண்ண போறீங்க. குரூப் 2 2A அதே மாதிரி தான் கிளாஸ் பேஸ்டு உங்களுக்கான பிராக்டிஸா வந்து இருக்கும் அப்படின்னு ஃப்ரெண்ட். சோ அண்ட் ஃபைனலா வந்து குரூப் 1 ஸ்டூடெண்ட்க்கு இன்டர்வியூ அப்படின்றத நம்ம அரேஞ்ச் பண்றோம். ஈவன் நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ அகாமடேஷன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி 3 டேஸ் வந்து நீங்க தங்கி இருந்து வாக் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்க இன்டர்வியூக்கு வந்து போறதுக்கான எல்லா ஏற்பாடும் நம்மளே பண்ணிடுவோம் வந்து. அதே மாதிரி லேட்டஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் அப்படின்றது குரூப் 1 மெயின்ஸ் ஓரியன்டா சரி இன்டர்வியூ ஓரியன்டா உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த இன்டர்வியூல எப்படி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கஸ்டமைஸ் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம். 1-to-1 செஷன் வந்து டாப்பர்ஸோட வந்து இருக்கும். அதே மாதிரி கிளாஸஸ் ஃபார் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கறது. இதுதான் என்டையரா கம்பைன்டு பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடியது அப்படின்னு. இந்த பேட்ச்ல ஃபர்தரா உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா 9360533992 7708473992 அப்படி நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தரா டீடைலான கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஆர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணீங்க அப்படின்னா எங்களுடைய மென்டார் உங்களை கான்டாக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி கட்டமைச்சுக்கணும். இப்போ எக்ஸாம் நீங்க ஃப்ரெஷரா இருந்தா எப்படி உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றது, ஆர் ஓல்டு ஸ்டூடெண்டா இருக்கீங்க இந்த சப்ஜெக்ட்ல நான் வீக்கா இருக்கேன் இதுவரை நான் ப்ரிலிம்ஸே பாஸ் பண்ணது இல்ல இந்த வாட்டி நான் 2 ப்ரிலிம்ஸும் பாஸ் பண்ணணும் 3 மெயின்ஸ் எழுதணும் என்னோட ட்ரீம் ஜாப் வந்து குரூப் 1 தான் டெப்டி டிஎஸ்பி தான் ஆனா பேக்கப் பிளானா வந்து நான் குரூப் 2 2A ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா அதை அச்சீவ் பண்றதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்ணுவாங்க. நமக்கு நெக்ஸ்ட் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு 150 டேஸ் இருக்கு அண்ட் குரூப் 2 2A பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் 180 டேஸ் இருக்கு. இந்த டேஸ் நம்ம எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றது அப்படின்றத வந்து நம்ம ஃப்ரைடே வந்து வெபினார் செஷன் வந்து 6 PM வந்து இருக்கு. சோ அதை அட்டெண்ட் பண்ணுங்க. அட்டெண்ட் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அண்ட் 1-to-1 நீங்க என்கிட்ட வந்து பேசலாம் வந்து. சோ அப்ப உங்களுக்கான டவுட்ஸ்னா அந்த வெபினார் செஷன் லைவ்லயே நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். சோ வெபினார் செஷனுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை ஃபில் அப் பண்ணுங்க. சோ ஃப்ரைடே ஈவினிங் வந்து 6 PM வந்து உங்க என்னோட நீங்க இன்டராக்ட் பண்ணலாம் அண்ட் உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி நீங்க கட்டமைச்சுக்கலாம். அது மூலமா 2026 நீங்க எழுதுற எக்ஸாம்ஸ் வந்து பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் 2027 அப்படின்றது 100% வந்து சக்சஸ் ஓரியன்டா இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.